ஹலோ டெவலப்பர்ஸ் வெல்கம் பேக் டு VK64. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டி கிராவிட்டியில் உள்ள மாடல்ஸோட கோட்டாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? கோட்டானா என்ன? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாடல் கொடுத்துருப்பாங்க. இந்த 6 மாடல் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு மாடல் யூஸ் பண்ணியிருக்கும்போது இந்த மாடலுக்கான உங்கள் கோட்டா வந்து முடிஞ்சிருச்சு, நீங்கள் வேறு மாடல் ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி மெசேஜ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி ட்ராக் பண்ணுறது, எப்பப்போ எந்த மாடல் ஸ்விட்ச் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆன்டி கிராவிட்டில ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது எனக்கு. ஸோ தெரிஞ்சவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு தெரியாத கூட நான் ஏதாவது சொல்லலாம். அத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக நீங்க வீடியோ பார்க்கலாம். தெரியாதவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இத பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப பார்த்தீங்கன்னா, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 6 மாடல் குடுத்துருக்காங்க. ஆனா, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழ கடைசியா ஒரு 3 மாடல் இருக்கு பார்த்தீங்களா? கிளாடு, அதுக்கப்புறம் ஜிபிடி. இது 3ல ஏதோ ஒண்ண யூஸ் பண்ணாலுமே, இந்த 3ஓட கோட்டாவுமே முடிஞ்சிரும். அதே மாரி தான் மேல உள்ள இந்த டாப் 2 மாடலும். இந்த 2ல ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணாலுமே 2மே முடிஞ்சு போயிரும். ஜெமினி 3 ஃபிளாஷ் மட்டும் தான் நமக்கு டெய்லி ரொட்டீன்ல ரீஃப்ரெஷ் ஆகி இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அத எப்ப நிறுத்துவான்னு எனக்கு தெரியல. சரியா? இப்போ இதோட கோட்டாஸ், அதாவது எவ்வளோ லிமிட் நமக்கு குடுத்துருக்காங்க, எவ்வளோ நேரத்தில மறுக்கா ரீஃப்ரெஷ் ஆகும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, மேல பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் ஐகான் ஒண்ணு இருக்கும். அதாவது நீங்க ஒரு குரோம் ஐகான் இருக்கும். ஒரு செட்டிங்ஸ் ஐகான். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ப்ரொஃபைல் ஐகான் ஒண்ணு இருக்கும். அதில போயிட்டு சென்டர்ல இருக்க அந்த செட்டிங்ஸ் ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா, ஓப்பன் ஆன்டி கிராவிட்டி யூசர் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்க அப்படி அத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா, இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோல பார்த்தீங்க அப்படின்னா, மாடல்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். இந்த மாடல்ஸ் டேப்ல தான் நம்மளோட மாடல் கோட்டா வந்து காட்டியிருப்பாங்க. இதில பாருங்க, ஜெமினி வந்து இன்னொரு 4 ஹவர்ஸ்ல ரிஃப்ரெஷ் ஆகும் அப்படின்றாங்க. அதே மாரி இது வந்து ஒரு 6 டேஸ் போட்டிருக்காங்க. இது ஒரு 1 ஹவர் போட்டிருக்காங்க. இப்போ நாங்க ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி தான். இந்த கடைசி 3 ஃபர்ஸ்ட் 2 இருக்கு பார்த்தீங்களா? இவன் காட்டுறதுக்கு இப்படி போட்டிருக்கான். போட்டோனே ரீஃப்ரெஷ் பண்ணுதான். எவ்வளோ பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20% மட்டும் பண்ணி விடுதாம். மத்ததுக்கு இந்த 6 நாள் ஆகும், 8 நாள் ஆகும், 10 நாள் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தோம். அதே நம்ம ஜெமினி ஃப்ரீ ஃபிளாஷ் மட்டும் அப்படி இல்ல. நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணாலும் அந்த 4 மணி நேரம் 4 மணி நேரம் ஃபுல்லா ரீஃப்ரெஷ் பண்ணி விட்டுருதாம். ஆனா அதுவும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு பண்ணுவான்னு எனக்கு தெரியல. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு கோட்டா முடிஞ்சிருச்சுயா. ஸோ கிளாட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கிளாட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதை தாண்டி நீங்க வந்து கிளாட யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள ஆன்டி கிராவிட்டில முடியாது. ஆனா இப்ப உள்ள அப்டேட்டட் ஆன்டி கிராவிட்டில முடியும். அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏஐ கிரெடிட்ஸ் ஓவரேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன கொண்டு வந்திருக்காங்க. இத நீங்க இங்க இப்படி எனபிள் பண்ணீங்கன்னா, உங்களோட அவைலபிள் ஏஐ கிரெடிட்ஸ் எவ்வளோன்னு காட்டும். இது வந்து நான் ப்ரோ பிளான்ல இருக்கிறதுனால எனக்கு ஒரு 1000 கிரெடிட்ஸ் குடுத்தாங்க. நீங்க அல்ட்ரா பிளான்ல இருந்தீங்கன்னா 25,000 கிரெடிட்ஸ் குடுக்காங்க. இன்னொரு பிளான் வந்து அதுக்கு வந்து ஓகே, நம்ம வந்து உள்ள போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து கெட் மோர் ஏஐ கிரெடிட்ஸ் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரௌசர் டேப் வந்து ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாவே குடுத்திருந்தாங்க. நம்ம அதிலேயே பார்த்துரலாம். ஆ இது வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு குடுத்துருக்காங்க. ஆ சரி, இத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்க. ஒரு கிரெடிட் ரூ. 1 வாங்கன்னா வாங்கிக்கோங்க. இந்த இடத்துல தாங்க வேணும். ஏஐ பிளஸ் பிளான்ல இருந்தீங்கன்னா 200 ஏஐ கிரெடிட் தராங்க. ப்ரோ பிளான்ல இருந்தீங்கன்னா 1000, அல்ட்ரா பிளான்ல இருந்தீங்கன்னா 25,000 ஏஐ கிரெடிட் தராங்க. இத வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, உங்க காலியா போன, அதாவது உங்க கோட்டா முடிஞ்ச இந்த மாடலையும், நீங்க இந்த ஏஐ கிரெடிட் முடியிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்ப நான் என்னோட ஆக்டிவிட்டி குடுத்தேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்ப எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்டிங்கிறத இங்க லிஸ்ட் போட்டு காட்டிருவாங்க. பாருங்க. நேத்து மட்டும் நான் இவ்வளோ ஏஐ கிரெடிட் வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் நம்மளோட ஏஐ மாடல்ஸ் வந்து அதோட கோட்டாவும் நம்ம ஆன்டி கிராவிட்டில ஒர்க் ஆகுது. இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு குமுலேட்டிவா ஒரு மாடலையும் ஸ்விட்ச் பண்ணி ஒர்க் பண்ணும்போது, உங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, இது உங்களோட ஆன்டி கிராவிட்டி பெர்ஃபார்மன்ஸ சூப்பரா ஹை பண்ண முடியும். இது உங்களுக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, நீங்க கிளாட் மாடல் யூஸ் பண்ணும்போது, அது வந்து ஒரு சூப்பர் பவர்டு அப்படிங்கிற லெவல்ல ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கும். நீங்க அதே சடனா ஃபிளாஷ்க்கு ஸ்விட்ச் பண்ணீங்கன்னு பார்த்துக்கோங்களேன், ஆ டாப் 1 ரேங்க்ல இருக்கவங்களுக்கும், டாப் 10 ரேங்க்ல இருக்கவங்க, அதாவது அவர் ஒரு டாப் 1, இவர் ஒரு டாப் 10 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. Google 3 ஃபிளாஷ்க்கும், சோனட்டுக்கும். அதுவே நம்ம கோடிங் அப்படின்னு வந்துட்டா, கிளாட் அடிக்க முடியலங்க. கிளாட் தான் நல்லா இருக்கு. ஜெமினி 3.1 என்னதான் பெட்டரா குடுத்தாலுமே, கிளாட் லெவலுக்கு வரல. கிளாட் என்னலாம் பண்ணுது? எல்லாமே பண்ணுதாம். கோட் அடிக்கான், டீபக் பண்ணுதாம், டெஸ்ட் பண்ணுதாம், எல்லாமே பண்ணுதாம். ஆனா, ஜெமினி வந்து சொன்னா தான் பண்ணுதாம். இவன்ட்ட ஒருக்கா கான்ஃபிகர் பண்ணா போதும் கிளாட்ட்ட வந்து. அவன்ட்ட ஜெமினிட்ட வந்து ஒரு வாட்டி சொல்ல வேண்டியதா இருக்கு. சில டைம்ஸ் அதுவே பண்ணிக்கிடுது. ஆனா இருந்தாலும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிளாட் அளவுக்கு வரல. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கிளாட வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. அந்த மாரி இடத்துக்கு அத வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஏஐ கிரெடிட்ஸயுமே எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க. சேவ் பண்ணி வச்சு தேவையான அப்ப மட்டும் யூஸ் பண்ணுங்க. இது மந்த்லி ஒன்ஸ் தான் ரீஃப்ரெஷ் ஆகும். அதிலேயே போட்டிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன்.
பாருங்க நெக்ஸ்ட் அப்டேட் 19 ஏப்ரல்னு போட்டிருக்காங்க. ஏன்னா நேத்து தான் அத நான் ஓப்பன் பண்ணேன். அதனால என்னமோ நேத்து தான் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நேத்து அத பத்தி நானும் பார்த்தேன். ஓகே டெவலப்பர்ஸ். ஸோ இந்த வீடியோ இவ்வளோதான். இது ஒரு சின்ன வீடியோ தான். கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் வீடியோ மாரி தான். நீங்க வந்து ஏஐ மாடல ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணும்போது, இந்த மாரி பார்த்துக்கோங்க. நம்மளால நம்ம கோட்டா முடிஞ்ச ஏஐயும் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்படி உங்களுக்கு கோட்டா முடிஞ்சுட்டு எனக்கு அதே ஏஐ தான் வேணும் அப்படின்னா, நீங்க அத பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். பாருங்க 2500 கிரெடிட்ஸ் ₹2450 கிட்டத்தட்ட ஒரு கிரெடிட் ரூ. 1 தான் வருது. அத பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது உங்களுக்கு தெரியாத வீடியோ, புது வீடியோ அப்படின்னா உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாரி நெறைய வீடியோ பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.